கந்தகவனத்தின் மலையின் உச்சியில் அந்த காட்சியை பார்த்த சந்திரகுப்தன் திகைத்து போய் நின்றான். அடுத்த நொடி நடக்கப் போவதை நினைத்து அவனது மனம் பதைத்தது. அந்த பெண் பலியிடப்பட சில நொடிகளே இருந்தன. எந்த கணத்தில் வேண்டுமானாலும் அவளது தலை துண்டாகும் அபாயம் இருக்க, நெருப்பை சுற்றி அமர்ந்திருந்த மற்ற காட்டுமிராண்டிகளோ கண்களை மூடிக்கொண்டு தீவிரமாக ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லிக் கொண்டிருந்தனர். அந்த பெண்ணோ உடலில் எந்த அசைவும் இல்லாமல் இருந்தாள். ஆனால் அவளது கண்கள் மட்டும் நன்றாக திறந்து பார்வை மேல் நோக்கி நிலை குத்தி இருந்தது. சந்திரகுப்தன் தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை தீர்மானித்துக் கொண்டிருந்தான். ஏனென்றால் நடக்க இருப்பதை தடுக்க இதை விட்டால் வேறு வழி இல்லை என எதையோ உணர்ந்தான். சற்று தூரத்தில் நின்று கொண்டிருந்ததால் அந்த காட்டுமிராண்டிகள் யாரும் அவனை கவனிக்கவில்லை. இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்த நினைத்த சந்திரகுப்தன் தனது மனதிற்குள் திட்டத்தை ஓட்டி பார்த்தான். அப்போது கொடுவாளுடன் பெண்ணின் தலைக்கு அருகில் நின்று கொண்டிருந்த அந்த காட்டுமிராண்டி தனது முழு பலத்துடன் வாளை அவளது கழுத்தை நோக்கி இறக்க, அவளது கழுத்தை கத்தி தொடும் முன்னே எங்கிருந்தோ வந்த கூரிய ஈட்டி அந்த காட்டுமிராண்டியின் நெஞ்சை பிளந்து மறுபுறம் வந்தது. அதில் அவனது கையில் இருந்த கத்தி நழுவி கீழே விழ, அவனும் மரண ஓலம் எழுப்பியவாறு கீழே விழுந்து உயிரை விட்டான். அவனது சத்தத்தை கேட்டு கண் விழித்த மற்ற காட்டுமிராண்டிகள் என்ன என்று சுதாரிப்பதற்குள் சந்திரகுப்தன் கையில் இருந்த ஈட்டியுடன் கால பைரவனாய் அந்த கூட்டத்தினுள் பாய்ந்தான். காட்டுமிராண்டியின் கையில் இருந்து கீழே விழுந்த அந்த மிகப்பெரிய கொடுவாளை சந்திரகுப்தன் கையில் எடுத்து கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த நரமாமிச காட்டுமிராண்டிகளின் இருவரது தலையை சீவினான். சரியாக அந்த நேரத்தில் அந்த கிராமத் தலைவனும் சந்திரகுப்தனின் அருகில் வந்து சேர, சந்திரகுப்தன் அவனை பார்த்து, உடனே இந்த பெண்ணை இங்கிருந்து தூக்கிச் செல் என்று சொல்ல, கிராமத் தலைவன் அந்த பெண்ணை நோக்கி ஓடினான். சந்திரகுப்தனின் வாழ்வீச்சில் தெரித்த ரத்தத்தால் அந்த பாறைகளின் நிறம் சிவப்பாக மாற, காட்டுமிராண்டிகளின் மரண ஓலம் அந்த காட்சியை மேலும் பயங்கரமாக்கியது. அந்த காட்டுமிராண்டிகளை பார்த்த சந்திரகுப்தன், அனைவரும் இங்கிருந்து ஓடிவிடுங்கள், இல்லையேல் வீணாக என் வாளுக்கு இரையாவீர்கள் என்று எச்சரித்தான். சந்திரகுப்தனின் இந்த உக்கிரமான தோற்றத்தை பார்த்த பல காட்டுமிராண்டிகள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள காட்டுக்குள் சென்று மறைந்தனர். அதற்குள் கிராம தலைவன் பலிபீடத்தில் இருந்து அந்த பெண்ணை தூக்கிக் கொண்டு பாறைகளில் இருந்து வெளியே வர, காடுகளுக்குள் ஆங்காங்கே பதுங்கியிருந்த காட்டுமிராண்டிகள் அதை பார்த்து மிகவும் ஆத்திரமடைந்தனர். உடனே அவர்களது மொழியில் வினோதமாக குரல் எழுப்பியவாறே கையில் ஈட்டியுடன் கிராமத் தலைவன் மீது பாய, கிராமத் தலைவன் பயத்தில் அவளை தூக்கிக் கொண்டு வேகமாக பின்வாங்கி ஓடினான். ஆனால் இதற்கெல்லாம் சற்றும் அஞ்சாத சந்திரகுப்தன் அவர்களுக்கு ஒரு அரணாய் நின்றான். சந்திரகுப்தனுக்கு ஒரு விஷயம் நன்றாக புலப்பட்டது. இந்த காட்டுமிராண்டிகளுக்கு தங்களது உயிரை பற்றி கவலை இல்லை. எப்படியாவது அந்த பெண்ணை பலி கொடுத்தே தீர வேண்டும் என்ற முனைப்பில் இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டான். அப்போது காட்டுமிராண்டிகள் அனைவரும் மொத்தமாக அவனை நோக்கி வர, சந்திரகுப்தன் அவனது வாளை சுழற்றிய வேகத்தில் தீப்பொறி பறந்தது. அவனது வாள்பட்டு கைகளும் கால்களும் தலைகளும் தனித்தனியே பறந்தன. கண்ணிமைக்கும் நேரத்தில் காணாமல் போன தங்கள் உடல் பாகங்களை பார்த்து கதறி துடித்தனர் காட்டுமிராண்டிகள். சூறை காற்றில் சிக்கிய வைக்கோலாய் சிதறித் தெரித்தனர். சற்று நேரத்தில் தனது உக்கிர தாண்டவத்தை சந்திரகுப்தன் முடித்தபோது ஒருவன் கூட உயிரோடு இல்லை. அவனது உடலும் உடலின் ஒரு அங்கமாய் தெரிந்த வாளும் மொத்தமாக ரத்தத்தில் குளித்திருக்க, அங்கிருந்த மொத்த பாறைகளும் செந்நிறம் பூண்டன. தரையில் இரத்தச்சேறு உண்டானது. துண்டான பாகங்களும் உயிரற்ற உடல்களும் தரை மறையும் அளவிற்கு பரவி கிடந்தன. நடுவில் எரிந்து கொண்டிருந்த பெரு நெருப்பு காட்சியின் வீரியத்தை மேலும் கூட்டியது. தன் வாழ்நாளில் முதன்முறை இது போன்றதொரு காட்சியை கண்ட கிராமத் தலைவன் குலை நடுங்கி போயிருந்தான். சுற்றிலும் ஒரு முறை பார்த்த சந்திரகுப்தன் வாளை கீழே போட, வாள் கீழே விழும் சத்தம் கேட்டு தன்னிலை திரும்பிய கிராமத் தலைவன் இப்போது சந்திரகுப்தனை மிகவும் பயத்துடன் பார்த்தான். அதை கவனித்த சந்திரகுப்தன் அவனிடம், இவர்களை கொல்ல வேண்டும் என்பது எனது ஆசை கிடையாது. வேறு வழியில்லாமல் கொல்ல வேண்டியதாகிவிட்டது. அத்தோடு இல்லாமல் இது போன்ற நரபலிக்கு என் ஆட்சியில் அனுமதி கிடையாது. அதற்கு நிச்சயம் மரண தண்டனை தான் என்று சொல்லிவிட்டு அந்த தலைவனின் அருகில் வந்து, புறப்பட தயாராகு, நாம் உடனே இந்த இடத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று சொல்லியவாறு அந்த பெண்ணை கிராமத் தலைவனின் கையில் இருந்து வாங்கி தன் கைகளில் ஏந்தி கொண்டான். அந்த பெண்ணின் முகம் இப்போது சந்திரகுப்தனின் முகத்திற்கு மிகவும் நெருக்கமாக இருக்க, சந்திரகுப்தன் அவளது முகத்தை மிகவும் கூர்ந்து கவனித்தான். எரியும் சிதை நெருப்பில் பொன்னிறமாய் மின்னிய அந்த முகத்தில் பேரழகுக்கே உரித்தான அந்த கர்வம் மிளிரியது.
மேலும் பொன்னிறமான அவளது கூந்தல் நெருப்பின் வெளிச்சத்தில் மேலும் ஜொலித்ததில் உருகிய தங்கம் அவனது கைகளில் ஓடுவது போல் தோன்றியது சந்திரகுப்தனுக்கு. அப்போது சந்திரகுப்தனின் கண்கள் அகலத் திறந்திருந்த அவளது நீல விழியில் விழ ஒரு கணம் ஆழமான நீலக்கடலில் மூழ்குவது போல் தோன்றியது அவனுக்கு. மேலும் அவளும் அந்த நீல விழிகளால் சந்திரகுப்தனையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். அவளது உடலில் அசைவில்லை என்றாலும் அவளது கண்கள் அவன் மீது நிலை குத்தி இருக்க, மேலும் அவளது சுவாசமும் மிகவும் குறைவாகவே இருந்தது. அப்போது அந்த கிராமத் தலைவன் சந்திரகுப்தனிடம், அந்த காட்டு மிராண்டிகள் பலியிடுவதற்கு முன்னால் ஒருவித மூலிகை பானத்தை அவளுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதனால்தான் அவள் நினைவு தப்பி இருக்கிறாள். நாம் விரைவில் அவளை சுயநிலைக்கு கொண்டு வரவில்லை என்றால் இந்த நிலையிலேயே அவளது உயிர் பிரிந்துவிடும் என்று சொல்ல, அதை கேட்ட சந்திரகுப்தன் மிகுந்த கலக்கமடைந்தான். உடனே அவனை பார்த்து, நாம் எப்படி அவளை சுய நினைவுக்கு கொண்டு வருவது? ஏதேனும் சிறப்பு மருந்து தேவையா, இல்லை நம்மூர் மருத்துவர்களே போதுமா என்று கேட்க, அதற்கு அந்த ஊர் தலைவன், உடனடியாக அருகில் இருக்கும் கிராமத்திற்கு சென்று நமது மருத்துவர்கள் யாராவது இருக்கிறார்களா என பார்க்க வேண்டும். அவர்களே போதும் என்று நினைக்கிறேன் என்று சொல்லி முடிப்பதற்குள் சந்திரகுப்தன் அவனை பார்த்து, அப்படி என்றால் உடனே சென்று அழைத்து வா என்று சொல்ல, அந்த கிராமத் தலைவன் சந்திரகுப்தனிடம், அந்த பெண்ணின் கண்களை மூடிவிடுங்கள் என்று சொன்னபடி அவனே அருகில் வந்து அவளது இமைகளை மூடினான். அது சந்திரகுப்தனுக்கு சற்று நிம்மதியையே அளித்தது. ஏனென்றால் அகலத் திறந்திருந்த அவளது கண்கள் அவனை ஒருவாறு உறுத்திக் கொண்டிருந்தது. அவளது முகம் நந்தினியை நினைவூட்டிக் கொண்டே இருந்தது. கண்கள் மூடிய நிலையில் சற்று பரவாயில்லை என்று தோன்றியது அவனுக்கு. மறுபுறம் பெயர் தெரியாத அந்த துறைமுகத்தில் நந்தினியும் தன்மையாவின் பணிப்பெண்களும் திரவியனின் பிடியில் இருந்து ஒரு செல்வச் செழிப்பு மிக்க வியாபாரியால் காப்பாற்றப்பட்டிருக்க, அதோடு அல்லாமல் அந்த வியாபாரி அவர்களை பத்திரமாக மகதத்தில் கொண்டு சேர்ப்பதாகவும் உறுதியளித்துச் சென்று இருந்தான். ஆகையால் சூரியன் மறைந்த பின் கிளம்புவதற்காக அனைவரும் அந்த ஓய்வறையில் காத்திருந்தனர். ஒரு பணிப்பெண் நந்தினியிடம், இளவரசி, சூரிய அஸ்தமனத்தை காண ஆர்வமாக உள்ளீர்கள் போல் தெரிகிறது என்று சொல்ல, அதை கேட்ட நந்தினி லேசாக புன்னகைத்தாள். அதே நேரம் மற்றொரு பணிப்பெண்ணும் அந்த தோழியிடம், அடி தோழி, இந்த சூரிய அஸ்தமனத்திற்கு பின்தான் நமது இளவரசிக்கு அதிர்ஷ்டம் உதிக்கப் போகிறது. அவர் மீண்டும் அவளது சந்திரகுப்தனையே அடையப் போகிறார் என்று சொல்ல, அதை கேட்ட நந்தினி லேசாக வெட்கப்பட, அதை பார்த்த தோழிகள் மொத்த பேரும் சிரித்தனர். அப்போது பணிப்பெண் ஒருத்தி, விதியின் விளையாட்டை பார்த்தீர்களா இளவரசி? வாழ்வின் மீது நாம் மொத்தமாக நம்பிக்கை இழந்துவிட்ட சூழலில் திரவியன் போன்ற ஒரு கொடூரமான ராட்சசனின் பிடியில் சிக்கி இனி அவனுக்கு அடிமையாக இருப்பதை விட உயிரை மாய்த்துக் கொள்வதே மேல் என்று நாம் முடிவெடுத்திருந்த சூழலில் கடவுளாய் பார்த்து இந்த வியாபாரியை அனுப்பி வைத்துள்ளான். ஏதோ ஒரு அதிசயத்தை போல சரியான நேரத்தில் சரியான இடத்திற்கு வந்து இந்த வியாபாரி திரவியனின் பிடியில் இருந்து நம்மை சுலபமாக விடுவித்து விட்டான் என்று சொன்னாள். அப்போது மற்றொரு பணிப்பெண்ணும், ஆம் இளவரசி, உங்களது நல்ல நேரத்தினால்தான் நாம் இந்த துறைமுகத்தை வந்து சேர்ந்தோம். இல்லை என்றால் அடுத்த 15 நாட்கள் அந்த திரவியனின் கப்பலில் சிக்கி சொல்ல முடியாத துயரங்களை அனுபவித்திருப்போம் என்று உணர்ச்சி பொங்க சொன்னாள். மீண்டும் முதலில் பேசிய பணிப்பெண் சட்டென ஏதோ நினைவுக்கு வந்தவளாய் நந்தினியை பார்த்து, இளவரசி, மன்னிக்கவும், ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள மிகவும் ஆர்வமாக இருக்கிறேன். தாங்கள் தப்பாக எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள் என்றால் அது பற்றி நான் கேட்கலாமா என்று அவள் கேட்டு முடிப்பதற்குள் நந்தினி, அது என்ன விஷயம் என்பது எனக்கு நன்றாக தெரியும். அன்று அவன் என்னை ராணி போல் அலங்கரித்துக் கொண்டு அவனது அறைக்கு வரச் செய்த போது என்ன நடந்தது என்பதுதானே என்று கேட்க, அவளும் ஆம் என்று தலையாட்டினாள். அன்று இரவு எந்த அசம்பாவிதமும் நடக்கவில்லை. எனக்கும் அது வியப்பையே அளித்தது. அன்று அவனுடன் என் பலம் கொண்ட மட்டும் நான் சண்டையிட்டேன். அந்த சண்டையில் அடிபட்டு நான் மயங்கி விட்டேன். அவன் நினைத்திருந்தால் அதை அவனுக்கு சாதகமாக பயன்படுத்தி என்னை அடைந்திருக்கலாம். ஆனால் அவன் அவ்வாறு செய்யவில்லை. ஏனென்றால் திரவியன் ஒரு முழுமையான ஆண்மகன் கிடையாது. அவனது தோற்றத்தில் கட்டுக்கோப்பாகவும் பல வீரக்கலைகள் கற்றவனுமாக இருந்தாலும் அவனால் ஒரு பெண்ணை திருப்திப்படுத்த முடியாது என்று சொல்ல, அதை கேட்ட பணிப்பெண்கள் அதிர்ச்சி அடைந்தனர். அந்த பணிப்பெண்களில் ஒருவள் இளவரசியிடம், அப்படியானால் அவன் ஆண்மையற்றவனா? பின் எதற்காக அவன் தங்களை அங்கே அழைக்க வேண்டும் என்று கேட்டாள். அதற்கான காரணம் எனக்கு தெரியவில்லை. ஆனால் நிச்சயமாக அது ஒரு விதமான மனநோயாக இருக்கக்கூடும். அவனது இயலாமையின் வெளிப்பாடு அது. அதனால்தான் அவன் பெண்களை மிகவும் கொடூரமாக நடத்துகிறான். அதோடு அல்லாமல் அவர்களை பொருட்களை போல் வியாபாரம் செய்கிறான் என்று பதிலளித்தாள். அதை கேட்ட பணிப்பெண்கள் அமைதியாக இருந்தனர்.
இளவரசியும் அமைதியாக ஜன்னல் வழியாக கடலை பார்க்க தொடங்கினாள். சிறிதும் பெரிதுமான நிறைய கப்பல்கள் நின்று கொண்டிருந்தன. அதில் திரவியனின் கப்பலும் இருந்தது. மறுபுறம் மகதத்தில் ஆச்சாரிய சாணக்கியர் வியாபாரி மோகனதாசனின் ஆலோசனையின் பெயரில் உக்கிரசேனரை ஒரு பெரும் படையுடன் வடகிழக்கு கிராம பகுதிகளுக்கு அனுப்பி வைத்தார். அந்த பகுதியில் இருக்கும் பரந்த பொட்டல் நிலங்களில் கனிம வளங்கள் நிறைந்திருப்பதாக மோகனதாசன் கூறியதின் பேரில் அந்த மொத்த பகுதியையும் தங்களது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர படைகள் விரைந்தன. ஆச்சாரியர் உக்கிரசேனனிடம் அந்த கிராமத்திற்கு சென்று சேர்ந்த பிறகு என்ன நிலைமை என்பதை ஆராய்ந்து தனக்கு தகவல் அனுப்புமாறு சொல்லி அனுப்பியிருந்தார். அந்த தகவலுக்காக எதிர்பார்ப்புடன் ஆச்சாரிய சாணக்கியர் காத்திருந்தார். சம்புநாதரும் மோகனதாசனும் கூட அவரோடு காத்திருந்தனர். அப்போது செய்தி சொல்லும் ஒற்றன் அவைக்குள் நுழைந்து அனைவருக்கும் வணக்கம் வைத்துவிட்டு, ஆச்சாரியரே, உக்கிரசேனரின் படைகள் எந்தவித தடையும் இல்லாமல் வடகிழக்கு பகுதியை அடைந்தன. அதோடு அல்லாமல் சந்திரகுப்தரின் படைகளும் அங்கு தயார் நிலையில் உள்ளன. ஆனால் அங்கு ஏற்பட்ட ஒரு சிறு மோதலில் நமது கிராம தலைவர்கள் 2 கிராமவாசிகளால் கொல்லப்பட்டார்கள் என்று சொல்லி முடித்தான். அதை கேட்ட ஆச்சாரிய சாணக்கியர் மிகவும் கோபமான தொனியில், அந்த மோதலுக்கான காரணம் என்ன என்று கேட்டார். ஒற்றன் மிகவும் அமைதியாக நின்றான். பின்பு மிகவும் கவனமாக அவன் ஆச்சாரியரிடம், பேரரசர் சந்திரகுப்தர் அதை கண்டறிவதற்காக கந்தக வனத்திற்குள் சென்று இருக்கிறார் ஆச்சாரியரே என்று சொன்னான். அதை கேட்ட ஆச்சாரிய சாணக்கியர் அந்த ஒற்றனை ஏதோ கேட்க வர, அதற்குள் ஒற்றன் நன்மாறன் அங்கே மிகவும் பதட்டத்துடன் உள்ளே நுழைந்தான். அனைவரும் அவனை கேள்வி கண்ணுடன் பார்க்க, நன்மாறன் ஆச்சாரிய சாணக்கியரிடம், ஆச்சாரியரே, மிகவும் ரகசியமான தகவல். மகதத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட பின் ஆமாத்தியர் மகத எல்லையில் இருக்கும் பல கிராம தலைவர்களை தொடர்பு கொள்ள முயற்சி செய்துள்ளார் என்று சொன்னான். இதை கேட்டு மூவரும் அதிர்ச்சி அடைந்தனர். சாணக்கியர் சற்றே எரிச்சலுடன், இப்போது அவன் எங்கே இருக்கிறான்? மகதத்தில் தான் மறைந்திருக்கிறானா என்று கேட்க, அதற்கு நன்மாறன், இல்லை ஆச்சாரியரே, அவர் நிச்சயம் மகதத்தை விட்டு வெளியேறிவிட்டார் என்றான். அதை கேட்ட ஆச்சாரியர் ஒரு நொடி யோசித்து பின், ஆமாத்தியர் மகதத்தில் இல்லை என்றால் நிச்சயம் அவர் போயிருக்கக்கூடிய ஒரே இடம் காந்தார தேசத்து ஹம்பி இடம்தான் என்று உறுதியுடன் கூறினார். அவரது கணிப்பு சரிதான் என்பதை நன்மாறனும் ஒப்புக்கொள்ளும் விதமாக நன்மாறன் ஆச்சாரியரிடம், எனது அனுமானமும் அதுதான் ஆச்சாரியரே. ஏனென்றால் செலூக்கஸும் தற்போது காந்தார தேசத்தில் தான் இருக்கிறான். இந்த பொன்னான வாய்ப்பை ஆமாத்தியர் நிச்சயம் தவற விட மாட்டார். ஓநாய்கள் ஒன்று சேர்ந்திருக்கின்றன. ஏதோ தவறு நடக்கப் போவதாக எனது மனம் கூறுகிறது என்றான். அதை கேட்ட ஆச்சாரிய சாணக்கியரும், ஆமாம் நன்மாரா, நீ சொல்வது 100க்கு 100 சரி. பொறுத்திருந்து பார், காந்தார அரசின் மொத்த கட்டுப்பாடும் அந்த ஆமாத்தியரின் பிடிக்குள் போய்விடும். ஏனென்றால் அந்த ஹம்பி சிறிதும் ஆளுமையற்றவன், அரியணையில் அமர்ந்து அரசாள தகுதியற்றவன். இனி அவன் ஆமாத்தியரின் கைப்பாவையாக மாறுவான். ஆமாத்தியர் நிச்சயமாக பலம் பொருந்திய செலூக்கஸை தன் பக்கம் இழுத்து மகதத்தை தாக்குவதற்கு ஆவண செய்வார். இது நாம் மிகவும் துரிதமாகவும் புத்தி கூர்மையுடனும் செயல்பட வேண்டிய தருணம். நாம் தற்போது புதிய போர் வியூகங்களை வகுக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறோம். நாம் இப்போது இருமுனை போருக்கு தயாராக வேண்டும். செலூக்கஸ், ஹம்பி, ஆமாத்தியர் ஆகியோரின் கூட்டணியை ஒரு முனையிலும், நமது உள்நாட்டில் ஏற்பட்டுள்ள குழப்பத்தை ஒரு முனையிலும் ஒரே நேரத்தில் நாம் எதிர்கொள்ள வேண்டும். அத்தோடு அல்லாமல் ஆமாத்தியர் எல்லைப்புற சிற்றரசர்களை தொடர்பு கொண்டிருக்கிறார் என்றால் நிச்சயமாக புதியதாக ஒரு சதித்திட்டத்தை தீட்டியிருக்கிறார் என்பது திண்ணம். அது என்னவென்று விரைவில் அறிந்து கொள்ள வேண்டும். மேலும் வடகிழக்கு பிராந்தியத்தில் நடக்கும் கலகங்களுக்கு பின்னாலும் ஆமாத்தியர் தான் இருப்பார் என்று தோன்றுகிறது. ஏனென்றால் அந்த கிராம மக்கள் மிகவும் எளிதானவர்கள், அமைதியை விரும்புபவர்கள். தங்களது கிராம தலைவனை கொல்லும் அளவிற்கு சென்று இருக்கிறார்கள் என்றால் நிச்சயம் அந்த கிராம தலைவர்கள் மீது தவறு இருக்க வேண்டும். ஆச்சாரிய சாணக்கியரின் இந்த விளக்கத்தால் அவையில் ஒருவித இறுக்கம் நிலவியது. அப்போது வியாபாரி மோகனதாசன் ஆச்சாரியரிடம், ஆனால் இது போன்ற சிறு சிறு கலகங்களை தூண்டுவதன் மூலம் ஆமாத்தியருக்கு என்ன நன்மை கிடைக்கப் போகிறது ஆச்சாரியரே? இப்படி செய்வதன் மூலம் அவரால் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தவும் முடியாது, மகதத்தின் விரிவாக்கத்தை தடுக்கவும் முடியாது என்று சொல்ல, இதை கேட்ட ஆச்சாரியர், தவறான கணிப்பு. சிறு விரிசல்தான் பெரு வெடிப்பாக மாறும். இவ்வளவு நாட்கள் கழித்தும் நீங்கள் ஆமாத்தியரை குறைத்து எடை போடக்கூடாது. அவரது கணக்கு சரிதான். இன்று சிறிதாக தெரியும் பிரச்சனைகளை அப்படியே விட்டுவிட்டால் அது பல்கி பெருகி நாளை நம் வீழ்ச்சிக்கே காரணமாகிவிடும். நான் ஒரு சம்பவத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் மோகனதாசரே. எனக்கும் சந்திரகுப்தனுக்கும் இடையில் ஒரு சமயம் நடந்த விஷயம் எது. இதன் மூலம் ஆமாத்தியரின் திட்டம் ஓரளவுக்கு உங்களுக்கு புலப்படும்
என்று கூறிவிட்டு ஆச்சாரியர் வெற்றிடத்தை வெறித்து பார்த்தபடி நினைவில் காலச்சக்கரத்தை பின்னோக்கி சுழற்றினார். அது நான் சந்திரகுப்தனை தனநந்தருக்கு எதிராக தயார்படுத்திக் கொண்டிருந்த சமயம். போர் பயிற்சியுடன் சேர்த்து யுத்த வியூகங்களையும் கற்றுக் கொடுக்க தீவிரமாக முயற்சி செய்து கொண்டிருந்தேன். ஆனால் சந்திரகுப்தனுக்கு போர் வியூகங்களை புரிந்து கொள்வதில் சற்று சிரமம் இருந்தது. என்னாலும் தனநந்தரை வீழ்த்தி மகதத்தை போன்ற மிகப்பெரியதும் வலியதுமான ஒரு ராஜ்யத்தை கைப்பற்றுவதற்கான உறுதியான ஒரு செயல் திட்டத்தை உருவாக்க முடியவில்லை. அப்போது ஒரு நாள் நானும் சந்திரகுப்தனும் வனப்பகுதிக்குள் சென்று திரும்பிக் கொண்டிருக்கும் போது தனநந்தரின் வீரர்கள் எங்களை தேடிக்கொண்டு நாங்கள் இருக்கும் பகுதிக்கு வந்து எங்களை தாக்குவதற்காக காத்திருப்பதை நாங்கள் பார்த்துவிட்டோம். அதனால் அவர்களது கண்களில் படாமல் மீண்டும் வனத்திற்குள்ளேயே சென்று பதுங்கிவிட்டோம். அன்று நாள் முழுவதும் வனத்தின் உள்ளேயே பதுங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இரவு நேரமாகிவிட்டதால் அருகில் இருந்த ஒரு கிராமத்தில் இருந்த ஒரு குடிசை வீட்டிற்குள் தஞ்சம் அடைந்தோம். அங்கே ஒரு வயதான மூதாட்டியை தவிர வேறு யாரும் இருக்கவில்லை. அந்த மூதாட்டி சூடான சாப்பாட்டை அன்புடன் பரிமாறினாள். சந்திரகுப்தன் கடும் பசியில் இருந்ததால் அவசரப்பட்டு சாப்பாட்டின் மையப்பகுதியில் கை வைத்து சாப்பாட்டை எடுக்க முயற்சி செய்தான். ஆனால் அது மிகவும் சூடாக இருந்ததால் அவனது கையை சுடவே அவன் வெடுக்கென கையை எடுத்தான். அப்போது அந்த மூதாட்டி அவனிடம், மகனே, கொஞ்சம் கொஞ்சமாய் ஓரத்தில் இருந்து எடுத்து சாப்பிடு என்று கூறினாள். அதை கேட்ட சந்திரகுப்தனுக்கும் எனக்கும் சட்டென ஒரு பொறி தட்டியது. தனநந்தரை வீழ்த்தும் சூட்சமும் புரிந்தது. அவ்வளவு வலிமை வாய்ந்த மகதத்தை நேரடியாக மத்தியில் கை வைக்காமல் அதன் எல்லை ஓரத்தில் இருக்கும் பகுதிகளை ஒவ்வொன்றாக அழித்துக் கொண்டே முன்னேறினால் மகதம் மொத்தமாக வீழும். இதை சொல்லி முடித்த சாணக்கியர் சம்புநாதர் மற்றும் வியாபாரி மோகனதாசனை பார்த்து, ஆமாத்தியனும் நமக்கு இதைத்தான் செய்ய நினைக்கிறான். எவ்வளவு வலிமையான மரமாக இருந்தாலும் கரையான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை உள்ளிருந்து அரித்து வெறும் கூடாக்கி வீழ்த்திவிடும். அதுபோல் ஆமாத்தியர் மகதத்தை உள்ளிருந்தே அரிக்க கரையான்களை விட்டுச் சென்றுள்ளார். அவற்றை கண்டறிந்து உடனே அழிக்காவிட்டால் மகதத்திற்கே ஆபத்து என்று மிகவும் கோபத்துடன் கூறினார். ஆமாத்தியரை பற்றிய ஆச்சாரிய சாணக்கியரின் கணிப்பு கடுகளவும் பிசகாமல் சரியாக இருந்தது. காந்தாரத்தை அடைந்த ஆமாத்தியர் ஹம்பியை தனது கைக்குள் கொண்டு வந்திருந்தார். இப்போது அவர் செலூக்கஸையும் சூழ்ச்சியால் தன் வசப்படுத்த சமயம் பார்த்து கொண்டிருந்தார். செலூக்கஸுக்கு காந்தார தேசத்தில் கவனிப்புகள் தடபுடலாக இருந்தன. அவன் தங்கியிருந்த விருந்தினர் மாளிகை மட்டுமின்றி வேறு பல அறைகளும் அவனுக்காக தயார் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் செலூக்கஸோ தனது மகள் ஹெலனாவை காணாத சோகத்தில் இருந்ததால் மற்ற எதிலும் அவனது மனம் நாட்டம் செலுத்தாமல் இருந்தது. அத்தோடு அல்லாமல் திரவியனை தேடி தான் அனுப்பியிருந்த படைகளின் வருகைக்காகவும் காத்திருந்தார். ஆமாத்தியர் செலூக்கஸின் இந்த சூழலை தனக்கு சாதகமாக பயன்படுத்த முயல செலூக்கஸ் காட்டமாக, ஆமாத்தியரே, நான் உங்களை மதிப்பதற்கு ஒரே காரணம் தனநந்தன் வீழ்ந்த பிறகும் கூட அவனுக்கு உண்மையாக இருக்கும் உங்களது விசுவாசம்தான். விசுவாசம் கிரேக்கர்களின் முதன்மையான பண்பு. நாங்கள் என்றும் விசுவாசிகளை மதிப்பவர்கள். அதே போல்தான் நாங்களும் அலெக்சாண்டருக்கு விசுவாசமாக இருக்கிறோம். நிச்சயமாக ஒரு நாள் இந்த ஒட்டுமொத்த உலகமும் மாவீரர் அலெக்சாண்டரின் காலடியில் வரும். ஆனால் இம்முறை நாங்கள் எந்த தவறையும் செய்வதாக இல்லை. ஒவ்வொரு அடியையும் கவனமாக எடுத்து வைக்கப் போகிறோம். எதிரியின் முழு பலம், பலவீனம், அவனது ராஜ்யத்தில் நிலவியல் அமைப்பு உள்ளிட்டவற்றை முழுமையாக அறிந்த பின்பே நடவடிக்கையில் இறங்குவோம். அப்போதுதான் தேவையற்ற உயிர் சேதங்களையும் பொருட்சேதங்களையும் தவிர்க்க முடியும் என்று கூறினான். இதை கேட்ட ஹம்பியின் முகத்தில் அவநம்பிக்கை பரவியது. செலூக்கஸுக்கு பதிலளித்த ஆமாத்தியர் மிகவும் நிதானமாக, மன்னிக்கவும் தளபதி செலூக்கஸ் அவர்களே, நான் இங்கே வந்திருக்கும் காரணத்தை தவறாக புரிந்து கொண்டீர்கள் என்று சொல்ல, அதை கேட்ட செலூக்கஸும் ஹம்பியும் ஆச்சரியத்தில் குழம்பினர். தொடர்ந்து பேசிய ஆமாத்தியர், நான் இங்கே ஹம்பிக்காக உதவி கோரவோ அல்லது மகதத்தை தாக்கும்படி வலியுறுத்தவோ வரவில்லை. மாறாக தாங்கள் உங்கள் மகளின் பிரிவினால் எவ்வளவு வேதனையில் இருக்கிறீர்கள் என்பதும் அவளை தேடிக்கொண்டு இருப்பதும் எனக்கு தெரியும். நானும் தொலைந்து போன எனது மன்னர் தனநந்தரின் மகள் நந்தினியை தேடிக்கொண்டிருக்கிறேன். நியாயப்படி தனநந்தருக்கு பின் மகதத்தின் அரியணை அவளுக்கே சொந்தம். ஆனால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இளவரசி நந்தினி எங்கே தவித்துக் கொண்டிருக்கிறாள் என்று தெரியவில்லை. அந்த சந்திரகுப்தன் அவளது உரிமையை பறித்ததோடு அல்லாமல் அவளையும் காதலித்து கைவிட்டான். சந்திரகுப்தனை போன்ற ஒரு முகவரியற்றவன் நந்தினியை போன்ற ஒரு அரச குல பெண்ணிற்கு ஆசைப்படலாமா? நந்தினியின் மீது எனக்கு எவ்வளவு அக்கறை உண்டோ அதே போல்தான் உங்களுக்கு உங்கள் மகளின் மீது அன்பும் அக்கறையும் இருக்கும் என எனக்கு தெரியும். ஆகவேதான் உங்களுக்கு ஆறுதல் சொல்ல வந்தேன் என்றார். இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கும் போதே எரிச்சலுடன் குறுக்கிட்ட செலூக்கஸ்,
ஆமாத்தியரே, போதும். எதற்காக நந்தினியை ஹெலனுடன் ஒப்பிடுகிறீர்கள்? எனது அனுதாபத்தை பெறுவதற்காகவா? அது நடக்காது. எனக்கு உங்களது சொந்த பிரச்சனைகளில் துளியும் ஆர்வமில்லை. சாணக்கியர், சந்திரகுப்தன், நந்தினி இவையெல்லாம் உங்களது சொந்த பிரச்சனை. அதை என் மீது திணிக்க முயலாதீர்கள். அத்தோடு அல்லாமல் நான் ஹம்பியிடம் ஏற்கனவே மிகவும் தெளிவாக கூறிவிட்டேன். மகத தேசம் வலுவாக இருக்கும் வரை எனது படைகள் அதை தாக்கப் போவதில்லை. அதனால் எங்களுக்கு எந்த நன்மையும் ஏற்பட போவதில்லை என்று கூற ஆமாத்தியர் செலூக்கஸின் தெளிவான சிந்தனையால் திடுக்கிட்டார். அதை காட்டிக்கொள்ளாமல் ஆமாத்தியர் செலூக்கஸிடம் மீண்டும் ஒரு விஷயத்தை கூறினார். மகதத்தை பலவீனப்படுத்துவதற்கான வேலைகளை நான் ஏற்கனவே தொடங்கிவிட்டேன் தளபதி செலூக்கஸ் அவர்களே. அத்தோடு அல்லாமல் மகதத்தை தாக்குவதால் என்ன நன்மை ஏற்பட போகிறது என்று கேட்டீர்கள் அல்லவா? நான் சொல்ல போவதை கவனமாக கேளுங்கள் என்று சொல்ல, இப்போது செலூக்கஸ் மிகவும் ஆர்வமாக ஆமாத்தியர் என்ன சொல்ல போகிறார் என்று கூர்ந்து கவனித்தான். ஆமாத்தியர் தந்திரமாக சிரித்தபடி, மகதத்தின் வடகிழக்கு கிராம பகுதிகளில் மிகவும் அரிதான விலை மதிப்பில்லாத தாது பொருட்களும் கனிம வளங்களும் நிரம்பி இருக்கின்றன. அந்த பகுதியில் சுரங்கம் அமைப்பதன் மூலம் தாங்கள் கனவிலும் எண்ணி பார்த்திராத அளவு செல்வத்திற்கு தாங்கள் அதிபதியாகலாம் என்று சொல்ல, இதை சற்றும் எதிர்பாராத செலூக்கஸ் மிகவும் ஆச்சரியமடைந்து கண்கள் அகல விரிந்தன. மன்னர் ஹம்பியும் கூட மிகவும் ஆச்சரியத்துடனே ஆமாத்தியரை பார்த்தார். ஆமாத்தியர் மேலும் தொடர்ந்தார். செலூக்கஸ் அவர்களே, ஒரு முறை நிதானமாக சிந்தித்து பாருங்கள். இது எப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷம் என்று. யாரும் முந்திக் கொள்ளும் முன் அங்கு குவிந்து கிடக்கும் புதையலை நாம் அள்ள வேண்டும் என்று ஆசையை தூண்டிவிட்டவர் வேகமாக அந்த அறையை விட்டு வெளியேறத் தொடங்கினார். அங்கு நின்று கொண்டிருந்த ஹம்பியையும் வெளியில் வரும்படி சைகை காட்ட மன்னர் ஹம்பியும் ஆமாத்தியரின் பின்னாலேயே வெளியேறினார். இப்போது அறையில் தனியாக இருந்த செலூக்கஸ் ஆழ்ந்து சிந்திக்கத் தொடங்கினான். முதலில் மிகவும் தெளிவாக இருந்த செலூக்கஸின் மனதில் ஆமாத்தியரின் ஆசை வார்த்தைகள் ஆழமாக இறங்கி இருந்தன. அதே நேரத்தில் தனது மகள் ஹெலனாவை பற்றியும் செலூக்கஸ் சிந்திக்கத் தொடங்க அவன் தனக்குள்ளேயே முணுமுணுத்தான். ஹெலனா, நீ எதை தேடி உனது ஆசிரியர் மற்றும் உடன் பயில்பவர்களுடன் கந்தக வனத்திற்கு சென்றாயோ அது கிடைக்கும் சமயம் வந்துவிட்டது. இந்த நேரத்தில் நீ என்னுடன் இருந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் என்று வருத்தம் கொண்டான். மறுபுறம் கந்தக வனத்தில் இருந்து அந்த பெண்ணை மீட்ட சந்திரகுப்தனும் அந்த ஊர் தலைவரும் அருகில் இருந்த ஒரு கிராமத்தை சென்று அடைந்தனர். சந்திரகுப்தன் அந்த பெண்ணை இன்னும் கைகளில் ஏந்தியபடி இருந்தான். இதை பார்த்த கிராம மக்கள் குழப்பமடைந்தனர். அதை கவனித்த கிராமத் தலைவன் உடனடியாக முன்வந்து அவர்களிடம், முதலில் மருத்துவரை வரச் சொல்லுங்கள். அத்தோடு பேரரசர் இந்த கிராமத்தில் இருக்கும் விஷயம் கிராமத்தை விட்டு வெளியில் செல்லக்கூடாது என்று கட்டளையிட்டான். கிராமத் தலைவன் பேசி முடித்ததும் கூட்டத்தில் இருந்த ஒரு முதியவர் வெளியில் வந்து, நான் மருத்துவன்தான், உத்தரவிடுங்கள் அரசே என்று சொல்லும் போதே அவரது கண்கள் அந்த வெளிநாட்டு பெண்ணின் மீது விழுந்தது. அவளை பார்த்தவுடனேயே அவருக்கு விஷயம் புரிந்து உடனடியாக ஓடிச் சென்றவர் அந்த பெண்ணின் கையை பிடித்து நாடியை பார்த்தார். பின் அவளது கண்களை திறந்து பரிசோதனை செய்தார். பெண்ணிற்கு ஒன்றும் இல்லையே மருத்துவரே, அவள் பிழைத்துக் கொள்வாள் அல்லவா? அவளுக்கு நினைவு திரும்பி விடுமா என்றான் சந்திரகுப்தன் சற்று பதற்றமாக. பரிசோதித்துவிட்டு அந்த முதியவர், விஷத்தின் தன்மையால் சுய நினைவை இழந்திருக்கிறாள். அவளை கீழே படுக்க வையுங்கள், நான் அவளது நினைவை திரும்பச் செய்கிறேன் என்று கூறி அந்த கிராமத்தில் இருந்த வைத்தியர் அவளுக்கு மருத்துவம் செய்ய தொடங்கினார். அந்த நேரம் அந்த கிராமத்தை சந்திரகுப்தன் சுற்றி பார்த்துக் கொண்டிருக்க அவனுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் அந்த கிராமத்தை சுற்றி இருந்த அனைத்து நிலமும் விளைச்சலுக்கு தகுதியில்லாத தரிசு நிலமாகவே இருக்க எந்த பக்கத்திலும் ஒரு சிறிய புல் பூண்டை கூட காண முடியவில்லை. மேலும் தங்களுடைய மன்னரை கண்டு கிராம மக்கள் அனைவரும் மகிழ்வதற்கு பதிலாக ஏதோ ஒரு ஆபத்து தங்களை நோக்கி வந்துவிட்டதாக எண்ணி மிகவும் பயமாக பார்த்துக் கொண்டிருந்தார்கள். சில கிராம மக்கள் தங்கள் கையில் சில பொற்காசுடனும் ஒரு பெரிய பாத்திரம் நிறைய தானியங்களுடனும் முன்னால் வந்து சந்திரகுப்தனின் பாதங்களில் சமர்ப்பித்தார்கள். இதை கண்டதும் சந்திரகுப்தனின் ஆச்சரியம் மேலும் அதிகமாக அவன் அந்த கிராம மக்களை புரியாத பார்வையோடு நோக்கினான். அந்த கிராம மக்களில் ஒருவர் பணிவாக கையை கட்டிக்கொண்டு மிகவும் நடுக்கமான குரலில் கூறினார், மன்னா, இப்பொழுது உங்களுக்கு தருவதற்கு இதை தவிர்த்து வேறு எதுவும் எங்களிடம் கிடையாது. எனவே இப்போதைக்கு இதை மட்டுமே எங்களுடைய வரியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். நாங்கள் நிச்சயமாக அடுத்த முறை இதைவிட நிறைய வரியை உங்களுக்கு தருகிறோம் மன்னா. நாங்கள் குறைவாக கொடுத்த காரணத்தினால் எங்களை தண்டித்து விடாதீர்கள் என்று கூற சந்திரகுப்தன் அவர் கூறுவதை கேட்டு மிகவும் அதிர்ந்து போய்விட்டான். நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? நான் எதற்காக உங்களுக்கு தண்டனை தர வேண்டும்? மேலும் எதற்காக வரியை பற்றியெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்க அதற்கு அந்த மனிதன் சந்திரகுப்தன் கோபம் கொள்கிறான் என்று தவறாக புரிந்து கொண்டான். எனவே அவன் மேலும் பயமான குரலில்,
மன்னா, 2 மாதங்களாக நாங்கள் முறையாக வரி செலுத்தவில்லை. இப்பொழுது கிடைத்த நேரத்தில் எங்களால் இத்தனை பொற்காசுகளையும் இவ்வளவு தானியத்தை மட்டும்தான் திரட்ட முடிந்தது. அதற்காகத்தான் உங்களது மன்னிப்பை வேண்டுகிறோம். தயவு செய்து இந்த ஒரு முறை மட்டும் பொறுத்து கொள்ளுங்கள் மன்னா என்று கூற, இதனால் சந்திரகுப்தனின் கோபம் எல்லை கடந்தது. இப்பொழுது யார் உங்களிடம் வரி பணத்தை கேட்பது? நான் உங்களிடம் வரி செலுத்த வேண்டும் என்று கேட்டேனா என வினவ, இதை கேட்டு கிராம மக்கள் அனைவரும் குழம்பி போய்விட்டார்கள். ஆனால் அருகே இருந்த ஒரு கிராம மனிதன் தைரியமாய், மன்னா, ஒவ்வொரு மாதமும் எங்களது கிராம தலைவர் முறைப்படி வரியை செலுத்த வேண்டும் என்று எங்களுக்கு மிகவும் தொல்லை கொடுத்துக் கொண்டிருந்தார். கடந்த மாதம் நாங்கள் வரியை கொடுக்கவில்லை என்பதற்காக எங்களுடைய நிலங்களை எல்லாம் அவர் பிடுங்கிக் கொண்டு விட்டார் என்று கூற, சந்திரகுப்தனின் கோபம் எல்லையில்லாமல் ஆனது. அவன் கர்ஜிக்கும் குரலில், உங்கள் கிராம தலைவர் யார்? அவரது பெயர் என்னவென்று கூறுங்கள் என்று கேட்க, உடனடியாய் அனைத்து கிராம மக்களும் தங்களது உதடுகள் ஒட்டிக்கொண்டது போல் அமைதியாகிவிட்டார்கள். ஆனால் அவர்களைப் போல் அமைதியாய் இல்லாத சந்திரகுப்தனுக்கு அருகே இருந்த கிராமத் தலைவர் சற்று கடுமையான குரலில் கூறினார், மன்னா, நீங்கள் உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணினீர்கள் அல்லவா? இதோ பாருங்கள், இதுதான் நீங்கள் கேட்ட உண்மை. நீங்கள் யாரை கிராமத் தலைவர்கள் என்று நியமித்தீர்களோ அவர்களை எண்ணித்தான் இந்த மக்கள் எல்லாம் உயிர் போகும் பயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மீதான பயத்தால் தான் இந்த நாட்டின் மன்னரே தங்களுக்கு எதிராக வந்தாலும் உண்மையை கூற முடியாதபடி கைகள் கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள். இவர்களை பார்த்தால் தவறு இவர்கள் மீது இருப்பதாக அனைவரும் எண்ணி விடுவார்கள். ஆனால் நிஜமான கொள்ளைக்காரர்கள் எல்லாம் அந்த கிராம தலைவர்கள் தான். அவர்கள் இந்த மக்களின் வாழ்க்கையை நரகமாக மாற்றிவிட்டார்கள். இப்பொழுது அவர்களால் தான் இந்த மக்கள் எல்லாம் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று கூற, சந்திரகுப்தனுக்கு நொடியில் அனைத்தும் புரிந்து போய்விட்டது. தன்னுடைய நாட்டில் இருக்கும் கிராம மக்களை எல்லாம் பாதுகாப்பதற்காக யாரை தலைவர்கள் என்று நியமித்திருந்தார்களோ அவர்களே மக்களின் வாழ்க்கையை சீர்குலைத்திருக்கிறார்கள். வேலியே பயிரை மேய்ந்தார் போல் ஆகியிருக்க சந்திரகுப்தனுக்கு இதை கேட்டு நெஞ்சம் துடித்தது. இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நடந்து கொண்டிருந்தாலும் இதை பற்றி அவனுக்கோ ஆச்சாரிய சாணக்கியருக்கோ எந்த ஒரு தகவலும் வர கிடையாது. ஆனால் தங்களுக்கு இழைக்கப்படும் அநியாயம் தெரிந்து கூட கிராம மக்கள் யாரும் அரண்மனையில் வந்து முறையிட கிடையாது. அப்படி முறையிடுவதற்கு ஒரு முறையும் இருக்கிறது என்பது அந்த அப்பாவி மக்களுக்கு தெரியவில்லை. இருப்பினும் இனிமேல் அந்த கிராம மக்கள் அறியாமையில் இருக்கக்கூடாது என்று எண்ணிய சந்திரகுப்தன் சற்று முன்னால் வந்து அனைத்து மக்களையும் பார்த்து உறுதியாக கூறினான், எனதருமை மக்களே, 2 மாதத்திற்கு முன்பு வரை மகத நாட்டை மன்னர் தனநந்தர் ஆட்சி செய்து கொண்டிருந்தார். ஆனால் இப்பொழுது அனைத்தும் மாறிவிட்டது. உங்களது மன்னர் எவ்வாறு மாறிவிட்டாரோ அதுபோலவே இந்த நாட்டின் சட்டத்திட்டங்களும் மாறிவிட்டன. இனிமேல் யாராலும் உங்களிடம் வரிப்பணத்தை கேட்டு தொல்லை செய்ய முடியாது. இப்பொழுது எனது ஆட்சியில் புதிய சட்டத்திட்டங்களை எல்லாம் ஆச்சாரிய சாணக்கியர் தான் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆனால் அது கூட இன்னும் நடைமுறைக்கு கொண்டு வரப்படவில்லை. எனவே நமது நாட்டில் புதிய பொருளாதார கொள்கைகள் நிறைவேற்றப்படும் வரை மக்களிடமிருந்து நாங்கள் எந்த ஒரு வரிப்பணத்தையும் வாங்கிக் கொள்ளப் போவது கிடையாது. இந்த செய்தியை ஆச்சாரிய சாணக்கியர் ஏற்கனவே கிராம தலைவர்களிடம் தெரிவித்துவிட்டாலும் பேராசை பிடித்த அந்த தலைவர்கள் யாரும் உங்களிடம் அதை வந்து சரிவர கூறவில்லை. அதனால்தான் நீங்கள் இப்பொழுதும் பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இனி கவலை வேண்டாம். நமது நாட்டின் புதிய சட்டத்திட்டங்கள் நடைமுறைக்கு வரும் வரை நீங்கள் யாரும் அரசுக்கு வரி பணம் செலுத்த தேவை கிடையாது. சொல்லப்போனால் நம்முடைய விவசாயமும் தொழில் ரீதியான முன்னேற்றமும் உருவாக தொடங்கினால் மட்டும்தான் இனி மகத நாட்டில் வரி பணம் வசூலிக்கும் திட்டம் அமலுக்கு கொண்டு வரப்படும் என்று கூற, இதை கேட்டு அவ்வளவு நேரமும் முகத்தில் இருளடித்து நின்று கொண்டிருந்த கிராம மக்கள் எல்லாம் சிறிது நிம்மதி அடைந்து தங்களுக்குள் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டார்கள். அவர்களது மனதிற்குள் புதிய நம்பிக்கை ஏற்றி வைக்கப்பட சந்திரகுப்தனை மனதார வாழ்த்தத் தொடங்கினார்கள். மன்னர் சந்திரகுப்தன் வாழ்க! மக்களை காக்கும் மாமன்னர் சந்திரகுப்தன் வாழ்க என்றவர்கள் கத்த அவர்களை சந்திரகுப்தன் அமைதிப்படுத்தினான். தொடர்ந்து அவன் அங்கிருந்த கிராம மக்களை நோக்கி, சரி, இனி வரி பணத்தை பற்றி விடுங்கள். எனக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவுபடுத்துங்கள். எதற்காக உங்கள் கிராமத்தில் இருக்கும் அனைத்து நிலங்களும் இவ்வாறு தரிசு நிலமாக உள்ளது? நிலம் விளைச்சலுக்கு தகுதி இல்லாததாக இருக்கும் பொழுது நீங்கள் எதன் அடிப்படையில் உங்கள் வாழ்வாதாரத்தை உருவாக்கிக் கொள்கிறீர்கள் என்று கேட்க, அதற்கு அந்த கிராம மக்கள் பதில் சொல்வதற்கு பதிலாக அருகே இருந்த கிராம தலைவர் கூறினார், மன்னா, மன்னர் தனநந்தரின் ஆட்சியின் பொழுதுதான் இங்கிருந்த நிலங்கள் எல்லாம் இவ்வாறு மாறிவிட்டன. அதற்கு முன்பு வரை இந்த நிலங்கள் எல்லாம் நல்ல மகசூலை கொடுக்கக்கூடிய வளமான விளை நிலங்களாகத்தான் இருந்தன. ஆனால் எப்பொழுது இந்த கிராம மக்கள் தங்களுடைய வரிப்பணத்தை கொடுப்பதற்கு சற்று தாமதித்து விட்டார்களோ அப்பொழுதே அவர்களுடைய நிலங்களை எல்லாம் வலுக்கட்டாயமாக பிடுங்கிக் கொண்டு விட்டார்கள். மேலும் அவர்கள் செய்த இந்த தவறுக்காக விளைந்து கொண்டிருந்த பயிர்களில் எல்லாம் நஞ்சு கலக்கப்பட்டு மிகவும் கொடிய விஷத்தை நிலத்தில் தெளித்து விட்டார்கள்.
இதனால் இவ்வளவு நாட்களும் வளமாக இருந்த இந்த மொத்த பூமியும் தரிசாக மாறி போய்விட்டது. இதை அவர்கள் ஒரு முறையோடு நிறுத்தவில்லை மன்னா, தொடர்ந்து மறுபடியும் செய்து கொண்டே இருந்ததால் அதன் பின்பு இந்த நிலத்தில் எந்த ஒரு விவசாயமும் செய்வதற்கான வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது என்று கூற, இதை கேட்டு சந்திரகுப்தனின் ஆச்சரியத்திற்கு ஒரு அளவில்லாமல் போய்விட்டது. மேலும் அவனுக்கு மன்னர் தனநந்தரின் மீது எல்லையில்லாத வெறுப்பும் உருவானது. அவன் தன் மனதிற்குள், நாம் உயிர் வாழ்வதற்கு ஆதாரமே விவசாயம் மட்டும்தான், அந்த விவசாயத்தை செய்வதற்கு இந்த நிலங்கள்தான் நமக்கு அத்தனை உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட உன்னதமான நிலத்தை வரி தராத ஒரே காரணத்திற்காக இவ்வளவு கொடூரமாக அழித்திருக்கிறார்கள். இவர்களெல்லாம் நிஜமாகவே மனிதர்கள்தானா என்று அத்தனை ஆதங்கம் கொண்டு திடீரென்று என்னவோ யோசிக்கத் தொடங்கினான். பின்பு சட்டென தன் அருகே இருந்த தலைவரிடம் வினவினான். நீங்கள் இந்த நிலத்திற்கு அடியே விலை உயர்ந்த கனிமங்களும் உலோகங்களும் இருப்பதாக கூறினீர்கள் அல்லவா? அதை பற்றி சற்று விளக்கமாக கூறுங்கள் என்று கேட்க, அந்த கிராம தலைவரும் தனக்கு தெரிந்தவை பற்றி கூறினார். மன்னா, எப்பொழுது மன்னர் தனநந்தர் முதலமைச்சர் ஆமாத்தியரின் உதவியோடு தென்மேற்கு திசையில் இருக்கும் கிராமங்களில் இருந்து கந்தக காடு வரை ஆக்கிரமித்துக் கொண்டாரோ, அப்பொழுதே அவர்களுக்கு இந்த நிலத்திற்கு கீழே இருக்கும் விலை உயர்ந்த உலோகங்களை பற்றி தெரிய வந்துவிட்டது. மேலும் அவர்கள் உடனடியாக இங்கிருக்கும் உலோகங்களை எல்லாம் வெளியே எடுத்து அதை வியாபாரத்தின் மூலம் வேறு நாடுகளில் விற்று அதிக லாபத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அதற்கான முயற்சியை அவர்கள் தொடங்கும் முன்பே ஆச்சாரிய சாணக்கியர் தன்னுடைய அகண்ட பாரத கனவு திட்டத்தை செயல்படுத்த தொடங்கிவிட்டதால் மன்னர் தனநந்தருக்கும் ஆமாத்தியருக்கும் இதை பற்றி யோசிப்பதற்கு நேரம் இல்லாமல் போய்விட்டது. அவர்களுடைய மொத்த கவனமும் போரிடுவதில் திரும்பிவிட்டதால் இந்த இடத்தில் இருக்கும் உலோகங்கள் மற்றும் தாதுக்களை பற்றி அவர்கள் மறந்து போய்விட்டார்கள். ஆனால் மன்னர் மறந்தாலும் நாட்டில் இருந்த செல்வந்தர்களும் ஊர் தலைவர்களும் அதை மறக்கவில்லை. அவர்கள் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக இங்கிருக்கும் உலோகங்களை எல்லாம் தோண்டி எடுத்து விற்கத் தொடங்கிவிட்டார்கள் என்று கூற, சந்திரகுப்தனுக்கு இதை கேட்டு மேலும் அதிர்ச்சியானது. ஒரு பக்கம் மன்னர் தனநந்தரும் ஆமாத்தியரும் சந்திரகுப்தன் மற்றும் ஆச்சாரிய சாணக்கியரை எதிர்கொள்ள போராடிக் கொண்டிருக்க, இன்னொரு பக்கமோ பேராசை பிடித்த செல்வந்தர்களும் ஊர் தலைவர்களும் தங்களுடைய சுய லாபத்தை குறித்து கவலைப்பட்டிருக்கிறார்கள். அதனால்தான் நாட்டிற்கு பிரச்சனை என்று தெரிந்த பின்னாலும் கூட அதில் இருக்கும் வளங்களை எல்லாம் திருடி மிகப்பெரிய லாபம் பார்க்க வேண்டும் என்று முயற்சித்திருக்கிறார்கள். நாட்டில் இருக்கும் மன்னரின் மனம்தான் தீமையினால் தரிகட்டுக் கொண்டிருந்தது என்றால், அவருக்கு கீழே இருந்த அனைத்து கிராம தலைவர்களும் கூட அப்படித்தான் இருந்திருக்கிறார்கள். ஆனால் இனிமேல் தான் மன்னனான பின்பு அப்படி ஒரு நிலைமை இருக்கக்கூடாது என சந்திரகுப்தன் எண்ணினான். மேலும் தனக்கும் அந்த தனநந்தருக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை மக்கள் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தான். சந்திரகுப்தன் தன் மனதிற்குள், இப்பொழுது மகத நாட்டில் எந்த ஒரு விஷயமும் சரியான முறையில் நடைபெறவில்லை, அனைத்தும் வெவ்வேறு பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டிருக்கிறது. நான் ஏதேனும் ஒரு முடிவை கூடிய சீக்கிரத்தில் எடுக்க வேண்டும். ஆச்சாரிய சாணக்கியரின் பொருளாதார திட்டங்களும் மற்ற சட்டங்களும் எப்பொழுது நாட்டில் அமலுக்கு வரும் என்று தெரியவில்லை. ஆனால் அதற்கு முன்பு இந்த இடத்தில் நான் என்னுடைய திட்டத்தையாவது செயல்படுத்த வேண்டும் என்று எண்ணிக்கொண்டவன் சற்று நேரம் அமைதியாக நின்று கொண்டிருக்க, திடீரென அந்த இடத்திற்கு கிராமத்தின் வைத்தியர் பதட்டமாக ஓடி வந்தார். அவர் சற்று தடுமாற்றமான குரலில், மன்னா, அந்த அந்நிய நாட்டு பெண்ணுக்கு நினைவு திரும்பிவிட்டது. ஆனால் அவள் பேசும் பாஷையை தான் எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவள் பேசுவது மிகவும் விசித்திரமாக இருக்கிறது என்று கூற, சந்திரகுப்தன் திடுக்கிட்டு போனான். மேலும் அவன் உடனடியாக அந்த பெண்ணை சந்திப்பதற்காக அவள் இருந்த இடத்தை நோக்கி செல்லத் தொடங்கினான். இன்னொரு புறம் ஆமாத்தியர் தளபதி செலூக்கஸிடம் மகத நாட்டிற்கு கீழே இருக்கும் விலை உயர்ந்த உலோகங்களை பற்றி கூறியிருக்க, அதை கேட்ட பின்பு அவரது மனநிலை மொத்தமாக மாறியிருந்தது. அவ்வளவு நேரமும் தன் மகள் ஹெலனாவை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தவர் இப்பொழுது ஆமாத்தியர் கூறிய தகவலைத்தான் மீண்டும் மீண்டும் மனதிற்குள் அசை போட்டுக் கொண்டிருந்தார். ஆனால் அவரை போலவே மன்னர் ஹம்பிக்கும் மிகவும் வியப்பாக இருந்தது. நிஜமாகவே ஆமாத்தியர் கூறியது உண்மைதானா என்பதை அறிந்து கொள்வதற்காக நேரடியாக அவரிடம் சென்று கேட்டார். நீங்கள் கூறியது எல்லாம் உண்மைதானா? நிஜமாகவே மகத நாட்டின் தென்மேற்கு திசையில் இருக்கும் நிலத்திற்கு கீழே நிறைய விலை மதிப்பில்லாத உலோகங்கள் இருக்கின்றனவா என்று கேட்க, ஆமாத்தியர் அதற்கு சற்று கடுமையான குரலில் பதில் கூறினார். ஆம் மன்னா, அதில் உங்களுக்கு என்ன சந்தேகம் என்று கேட்க, மன்னர் ஹம்பி உடனடியாக மறுத்தார். இல்லை ஆமாத்தியரே, நீங்கள் கூறியது நிஜமாகவே உண்மைதானா, இல்லை தளபதி செலூக்கஸை நம்ப வைப்பதற்காக இவ்வாறு கூறினீர்களா என்பதை தெரிந்து கொள்ள விரும்பினேன். ஏனென்றால் கிரேக்கத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் மிகவும் முன்கோபிகள். அவர்கள் நாம் கூறும் பொய்களை எல்லாம் சிறிதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று கூற, அதற்கு உடனடியாய் ஆமாத்தியர் அவரை இடைவெட்டினார். மன்னா, தேவையில்லாத அந்த அந்நிய நாட்டு பயிரை பார்த்து பயம் கொள்ளாதீர்கள். நீங்கள் மட்டும் நான் கூறும் திட்டத்தை சரியாக கடைபிடித்தால் பின்பு என்றேனும் ஒரு நாள் அந்த செலூக்கஸ் கூட உங்கள் முன்பு தலை வணங்கி நிற்பார். எனவே தைரியத்தை இழக்காது இதை போலவே எப்பொழுதும் உறுதியோடு இருங்கள்.
நீங்கள் இவ்வாறு என் மீது சந்தேகம் கொண்டால் பின்பு எவ்வாறு அந்த சந்திரகுப்தனையும் மன்னர் போரசையும் நீங்கள் எதிர்கொள்ளப் போகிறீர்கள் என்று கேட்க மன்னர் ஹம்பி உடனடியாய் தனது சந்தேகத்தை கைவிட்டார். காந்தார நாட்டை போன்ற மிகப்பெரிய நாட்டிற்கு தான் மன்னனாக இருந்தாலும் இவ்வாறு சிறு சிறு விஷயங்களையும் எண்ணி தான் இவ்வளவு பதட்டமும் பயமும் அடைவது முறையில்லாதது என்று அவருக்கு புரிய மாமன்னர் அலெக்சாண்டருக்கு முன்பு தான் தலைவணங்கிச் சென்றதும் அவருக்கு மிகுந்த அவமானத்தை கொடுத்தது. ஆனால் அதை ஆமாத்தியர் கண்டுகொள்ளாது மிகவும் நீளமான மூச்சை எடுத்துக்கொண்டு பேசினார். மன்னர் தனநந்தர் மகத நாட்டை ஆட்சி செய்த பொழுது நான் அவரது வீரத்தையும் பராக்கிரமத்தையும் நிலைநாட்டுவதற்காக மகத நாட்டை சுற்றியிருந்த நிறைய நிலங்களை அவருடைய ஆட்சிக்குள் கொண்டு வந்திருக்கிறேன். அப்பொழுதுதான் எனக்கு அந்த கிராமங்களில் இருக்கும் விலை உயர்ந்த உலோகங்களை பற்றி தெரிய வந்தது. மேலும் மகத நாட்டைச் சேர்ந்த வியாபாரிகள் கடல் கடந்து மற்ற நாடுகளுக்கு சென்று வெற்றிகரமாக வியாபாரம் செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். அதற்காகத்தான் அந்த உலோகங்களை எல்லாம் வெளியே எடுத்து அதை வியாபாரத்தின் பொருட்டு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் முடிவு செய்திருந்தேன். அவ்வாறு செய்தால் நானே மகத நாட்டின் பொருளாதார நிலையை உயர்ந்த இடத்திற்கு எடுத்துச் செல்ல முடியும் என்று கேட்க திடீரென்று அவரது முகம் கோபமாக மாறியது. அவரது மனதில் இருக்கும் விஷயத்தை மன்னர் ஹம்பியாலும் புரிந்து கொள்ள முடிந்தது. இனி கண் விழித்திருக்கும் அந்த அந்நிய நாட்டு பெண்ணிடம் சந்திரகுப்தன் பேசி தெரிந்து கொள்ள போகும் விஷயம் என்ன? அவள் யார்? அவள் எதற்காக மகத நாட்டிற்கு வந்திருக்கிறாள்? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள்.